ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் வேப்பிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை குணமாலை, ஆயுள் மரம், மருத்துவ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கருவேம்பு. இது நம்ம பொதுவாக பார்க்குற வேப்ப மரம் தான், ஆனால் இதுக்கு 400 ஆண்டுகள் வரைக்கும் வளர தன்மை இருக்குது. நெக்ஸ்ட்டு நிலவேம்பு. இது காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது. நெக்ஸ்ட்டு மலைவேம்பு. இது நிறைய மருத்துவ குணம் இதில் அடங்கியிருக்கு. லாஸ்ட்டாக சர்க்கரை வேம்பு. பேர் சொல்லும் போதே தெரியும், பொதுவாக எல்லா வேப்பிலையும் கசப்பாக இருக்கும், ஆனால் சர்க்கரை வேம்புன்ற வேம்பில் இலைகள் ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இந்த வேம்புன்னு இல்லாமல் எல்லா வேம்புமையோட இலைகள், பட்டை, பூ இது எல்லாமே ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு பயன்படுது. இதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வேப்ப எண்ணெய் சர்ம பிரச்சனைகள் லைக் அரிப்பு, பரு, தோல் நோய்களுக்கு எல்லாமே சிறப்பான மருந்தாக இருக்குது. அதே மாதிரி வேப்ப எண்ணெய் ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி, அதாவது இன்செக்டிசைட். அது மட்டும் இல்லாமல் வேப்பையோட பூ, காய் உணவுலையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேப்பங்குச்சியில் ப்ரஷ் பண்ணுறதுனால நம்மளோட டீத் ஸ்ட்ராங்காகவும் க்ளீனாகவும் ஆகுது. அண்ட் வேப்ப எண்ணெய் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெய்க்கு சர்ம பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கான சக்தியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இது முடிக்கும் ரொம்பவே நல்லது. இது மாதிரி ஃபேக்ட்ஸ் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.